ஹாய் ஹலோ வணக்கம். விக்ரம் ராஜேஸ்வர், அருண் கேஷவ் ரெண்டு பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இந்த படத்தில் வந்து வைபவ், அதுல்ய ரவி, ஊருப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. தமிழ் சினிமாவுடைய காமெடி நடிகர்கள் யோகி பாபு, சந்தானம், வடிவேலை தவிர இது எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக ஆனந்தராஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வியூஸ் வந்து நம்மளுக்கு போகவே மாட்டேங்குது. கொஞ்சம் நீங்கள் வீடியோ கொஞ்சம் வைரல் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே நானும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கதைக்கு போவோம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரவுடிசம் கதை தான். ரவுடிசம் அண்டு போர்ஜரி கதை தான் இது. இந்த கதையோட ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங்ஸ்டன் வந்து ஒரு பெரிய ஒரு கடத்தல் வியாபாரி, போதைப்பொருள் கடத்தல் வியாபாரி. அவர் வந்து போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு பசங்க காப்பாற்றிடுவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பசங்களை தன்னுடைய கூடவே வச்சுக்குவார். இப்போ என்னன்னா, அந்த ரெண்டு பசங்களை வச்சு ஒரு பெரிய இஷ்யூ பண்ணணும். இப்போ வந்து என்னன்னா, இன்னொரு கேங்ஸ்டர் இருப்பார். அவருக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, 5வது மனைவிக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும் பணம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு நம்ம லிவிங்ஸ்டன் கிட்ட. நீங்கள் என்ன பண்ணு, என் வீட்டில் இருக்கிற பொருளை குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட் இருக்குது, அது வந்து நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிருங்க. உங்கள் ஆளுங்களை வச்சு நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிருங்க. கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு நான் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். என் வீட்டை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால இன்சூரன்ஸ் பணம் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பணத்தை, திருடின பணத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வில்லன் கிடையாது, அவர் ஒரு கேங்ஸ்டர் தான். அவர் வந்து இவர்கிட்ட சொல்லுவார் லிவிங்ஸ்டன் கிட்ட. லிவிங்ஸ்டன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, வைபையும் இன்னொருத்தரையும் அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை டாஸ்மார்க்கில் தொலைச்சிருவாங்க. தொலைச்ச உடனே அவங்க கிட்ட இருந்து மீண்டும் அந்த பணம் எப்படி வந்து அந்த இன்னொரு தாதா கிட்ட சேருது. லிவிங்ஸ்டன் என்ன பண்றாரு இப்படிங்கிறதெல்லாம் மொத்த கதையா இவங்களுக்கு வந்து உதவி. ஒரு சரி ஓகே, பணம் தொலைஞ்சு போச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை விட ஒரு பெரிய இடத்துல போய் நம்ம கொள்ளையடிச்சு அந்த பணத்தை வந்து இந்த செட்டில் பண்ணிடலாம். காணா போன பணம் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகை கடைக்கு கொள்ளையடிக்க போறாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்ததா ஒரு பேங்க் கொள்ளையடிக்க போறாங்க. அதுக்காக ஒரு 4 பேர்த்த சேர்த்துக்கிறாங்க. அந்த 4 பேர் தான் மிக முக்கியமான ஆளுங்க. அவங்கள சேர்த்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்றாங்க, அந்த பணத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, அந்த திருடு போன பணம் மீண்டும் அவங்களுக்கு வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மொத்த படமே அப்படிதான். ஆனால் கலகலப்பாக சொல்லிக்கிறாங்க படத்தை நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. படம் எடுத்த உடனே கதைக்குள்ளே போயிடும். அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல். யாரையும் இன்ட்ரடியூஸ் அதிகமாக பண்ண தேவையில்லை அப்படின்னாலும் யோசிக்காமல் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி, இவங்க இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்கன்னு அடிக்கடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு வாட்டி பண்ணாவே நம்மளுக்கு போதும், ஈஸியாக புரிஞ்சிடும். இவங்க பொழுது மணிக்கு நம்மளுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, 4 திருடர்கள் வருவாங்க. அவங்க வந்து 30 வருஷமா நான் திருடிட்டு இருக்கேன், ஒரே ஒரு டைம் தான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் கதை சொல்லுவாங்க. அதுல குறிப்பா ஆனந்தராஜுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொட்டராஜேந்திரனுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஜான் விஜய்க்கு இந்த படத்துல சுத்தமாவே வேலையே இல்லை. அவர் வந்து சும்மா ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி வச்சிருந்திருக்காங்க. அது போல சுனில் ரெட்டி, அவருக்கும் அது இந்த படத்துல அதிகமாக வேலை இல்லை, சும்மா அப்படியே மேம்போக்கா வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெடிம் கிங்ஸ்ல அவரோட காமெடி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே. அவர் ஏதோ காமெடிங்கிற பேர்ல அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு, அது ஒரு விஷயம். அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்ஸ் காமெடி உண்மையில நல்லா இருந்துச்சு. வர இந்த சாம்ஸ் நடிகரை வந்து நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணீங்கன்னா, அவர் நல்ல ஒரு சூப்பரான காமெடியன். அவர் காமெடி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருமே ரசிக்கிறாங்க. தியேட்டர்ல கூட அந்த காமெடிக்கு ரொம்ப சிரிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவருடைய காமெடி நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா பயன்படுத்துங்க. சாம்ஸ் நல்ல சூப்பரான ஹீரோ காமெடியன். அது போல இந்த படத்தில் வரக்கூடிய எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா லிவிங்ஸ்டன் வந்து இந்த படத்தில் செம வெயிட்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. லிவிங்ஸ்டன் வந்து மீண்டும் ரொம்ப திரை ஃபுல்லா பார்க்கலாம், அந்த மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த படத்தில் காமெடி கேரக்டர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல காமெடி இருக்குன்னு தெரியல, ஆனால் காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் வந்து இந்த படத்தில் உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வைபவ் வந்து பெருசு அப்படிங்கிற படம் ஒன்று நல்லா ஓரளவுக்கு ஓடிக்கிட்டாச்சு. அது போல் இந்த படம் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. வைபவ் வந்து அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இந்த படம் வாய்ப்பு ஏற்படுத்தும். இந்த படத்தில் வந்து மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா லாஜிக் மிஸ்டேக் நிறையா இருக்கும். இன்னொரு விஷயம் ரொம்ப எனக்கு பிடிச்ச காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு வடக்கன் கிட்ட ஒரு சுரங்கப்பாதையில் ஒரு சப்வேக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆனந்தராஜ் சொல்லுவார், என்னடா இங்கே இருக்கிறேன்னு கேட்பாரு. அவன் வந்து 500 கொடுத்தீங்கன்னா போதும் சார், நான் உங்களுக்கு எவ்வளோ தான் குழி வெட்டுவேன் அப்படிங்கிற அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்தராஜ் ஒரு டைலாக் சொல்லுவார், ஏன்டா வடக்கிருந்து நீ குழி நோண்டிட்டே தமிழ்நாட்டுக்கு வந்துருவீங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமாக ஒரு காமெடி சொல்லுவார். அதெல்லாம் உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயம் தான், நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அதெல்லாம். வடக்கன் வந்து தமிழ்நாட்டை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓரளவுக்கு இல்லைனாலும் கூட இப்போ வந்து ஒரு 100க்கு 20% தமிழ்நாட்டில் வடக்கணம் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் முக்கால்வாசி வேலையை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அதுபோல் இந்த படத்தை நடிச்சிக்கிற எல்லாருமே சூப்பராக சாலிடாக நல்ல ஒரு ரோலாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு காமெடி படம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே, அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
இது வந்து காமெடிக்காக எடுத்துப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம வந்து அந்த படத்தில் லாஜிக்கும் பார்க்க தேவையில்லை, அந்த படத்தில் எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு வந்து அந்த படம் நல்லா இருக்கா, ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா, அவ்வளோதான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த படத்தில் ஏன் அப்படி அங்கேருந்து எப்படி குதிக்க முடியும், இங்கேருந்து ஏன் தாவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காமெடி படம். இந்த படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பர்சனலாக நிறைய கேரக்டர் இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அது ஒன்று தான் குறைய தவிர இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய சீன்கள் வந்து கொஞ்சம் சூப்பராகவே கொடுத்துருந்துருக்கலாம். அது எல்லாத்தையுமே சுருக்கி இந்த படத்தை வந்து கொஞ்சம் மீடியமாக பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்த படம் காணாமல் போன படம் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு போய் பேங்கில் கொள்ளையடிப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா காமெடி இருந்துச்சு. அந்த சப்வேக்குள்ள நடக்கிற காமெடியெல்லாம் ஒன்றும் நல்லா இருந்துச்சு. ஆனால் கதை எங்கேயுமே சுற்றல, அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கதை எங்கேயுமே போகல, அவத்தாலே சுற்றிட்டு இருக்கு. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டைம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஒரு டைம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேரண்டி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.